அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கொசுக்களை கட்டுப்படுத்த வெளிநாட்டு மீன்களை வளர்ப்பதற்கு எதிரான மனு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ இது என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்தியாவில் பார்த்தோம்னா இந்த கொசுக்கள்னால ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் அதிகமாக இருக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்காக சில மாநில அரசாங்கங்கள், உதாரணத்துக்கு குஜராத், பீகார், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 மீன் வகைகளை வந்து அவங்களுடைய அந்த நீர் பரப்புகளில் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. சரிங்களா? ஸோ அந்த 2 மீன் வகைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு கம்பூசியா அஃபீனஸ் அப்படிங்கிற இந்த மீன் வகை, இதை வந்து கொசு மீன் அப்படின்னே சொல்லுவாங்க. அடுத்தது பொசீலியா ரெட்டிகுலாட்டா அப்படிங்கிற கப்பி மீன் வகை. சரிங்களா? ஸோ இந்த 2 மீன்களுமே வந்து பல மாநில அரசாங்கத்தால் அவங்களுடைய நீர்நிலைகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இந்த மீன்கள்னால நமக்கு பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி மத்திய தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு போடப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த வழக்கோட ஒரு சாராம்சத்தை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே இந்தியாவுக்கு சொந்தமான ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது கிடையாது. இது எல்லாமே ஃபாரின் ஸ்பீசிஸ். இதை இந்தியாவில் நம்ம அறிமுகப்படுத்துறதுனால இது எல்லாமே இன்வேசிவ் ஸ்பீசிஸாக மாறுது. இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ்னால லோக்கல் ஃபிஷ்ஷஸோட பாப்புலேஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லோக்கல் பயோடைவர்சிட்டி, லோக்கல் ஃபுட் செயின் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. அதனால இந்த ஸ்பீசிஸை வந்து நம்ம அறிமுகப்படுத்தக்கூடாது, அதற்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிறது அந்த வழக்கு. ஸோ அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏனென்றால் பார்த்தோம்னா, இந்த மாதிரியான மீன் வகைகளை இந்தியாவில் நம்ம அறிமுகப்படுத்தி வச்சுருக்கோம். ஆனால் ஆஸ்திரேலியா, கனடா போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தோன்னா இந்த மாதிரியான மீன் வகைகளை வந்து அறிமுகப்படுத்தவே இல்லை, கொசுக்களை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்தியாவும் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, மணற்கேணி செயலி பயன்பாடு ஆய்வு செய்ய அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மணற்கேணி அப்படிங்கிற இந்த ஒரு செயலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு தமிழக அரசாங்கத்தால் மணற்கேணி அப்படிங்கிற செயலி எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கணினி சார்ந்த புதிய அறிவியல் தொழில்நுட்பங்களுடன் கற்றல் செயல்பாடுகளுக்கு பெரிதும் உதவும் வகையில் மணற்கேணி செயலி வடிவமைக்கப்பட்டது. அதாவது டிஜிட்டல் எஜுகேஷன், லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த மணற்கேணி அப்படிங்கிற செயலி வடிவமைக்கப்பட்டுச்சு. இந்த செயலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே நமக்கு அனிமேஷன் வடிவத்தில் வந்து அந்த ஆப்பில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதை எடுத்து நமக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ இதனால் கற்றலை வந்து அதிகப்படுத்தணும், லேர்னிங் எபிலிட்டி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தோட ஒரு அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு செயலியை வந்து ஆசிரியர்களும் பயன்படுத்தணும். ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் ஏறக்குறைய நிறைய பள்ளிகளில் பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் போர்டு அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அதை தான் நமக்கு திறன் பலகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் போர்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மணற்கேணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதன் மூலியமாக பாடங்களை வந்து இன்னும் இன்ட்ராக்டிவாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு அறிவுறுத்தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு செய்தி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? ஸோ மணற்கேணி ஆப்னா என்ன, அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, டிஜிட்டல் எஜுகேஷன், அனிமேஷன் வடிவத்தில் எல்லா கண்டென்ட்டுமே இருக்கும் அப்படிங்கிற இந்த 3 பாயிண்ட்டையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு 2 நியூஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.